இந்த முறை தாங்கள் பார்த்ததை நம்ப முடியாமல் நெஞ்சை பிடித்து கொண்டார்கள். ஜெயந்தின் குணம் என்ன என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட திமிர் பிடித்தவன் இன்று ஹரிஷ் போன்ற ஒருவன் முன்னால் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இது என்ன அர்த்தம் தாத்தா? கேட்டபடி தனக்கு முன்னால் மண்டியிட்டு இருந்த ஜெயந்தை ஆழமாக பார்த்தான் ஹரிஷ். அவனுக்கு இப்படி மன்னிப்பு கேட்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதையும் அவனுடைய முகத்தில் அதற்காக எந்த ஒரு வெறுப்பும் காணப்படவில்லை என்பதையும் ஹரிஷ் கவனித்தான். என்னோட பேரன் ஜெயந்த உன்னோட ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்கணும் ஹரிஷ். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் சில வருஷங்களாவது அவன் உன் கூட இருந்து சில விஷயங்களை கற்றுக்கணும். இது எனக்கு செய்கிற ஒரு ஹெல்ப்பாக நீ நினச்சி சம்மதிக்கணும் என்ற கணபதி தங்கள் முன்னால் மண்டியிட்டு இருந்த தன் பேரனின் தலையை தடவி கொடுத்தபடி, ஜெயந்த் பிறக்கும் போதே சில்வர் ஸ்பூனோட பிறந்தான். எங்கள் வீட்டோட முதல் பேரங்கிறதுனால நாங்கள் அவனை ரொம்ப செல்லமாக வளர்த்தோம். அதனால் அவனுக்கு ஹார்ட் ஒர்க்னால் என்னன்னே தெரியல. எப்போவுமே அவனை சுற்றி அவனை பாராட்டுற மாதிரி ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் வெளி உலகம் எவ்வளோ கஷ்டமானது ஆபத்தானதுங்கிறது அவனுக்கு தெரியறதே இல்லை என்று சொல்லிக்கொண்டே வந்தார் கணபதி. அப்போது உணர்ச்சி வசப்பட்டதில் அவருடைய குரல் உடைந்தது. அதனால் ஒரு கணம் பேசுவதை நிறுத்தியவர், அதே நேரத்தில் கிட்டத்தட்ட என் பேரன் வயசு தான் இருக்கிற உன்கிட்ட ஒரு நம்ப முடியாத திறமையை பார்த்த. அதுவும் இல்லாமல் நீ ரொம்ப மெச்சூரிட்டியாகவும் பொறுமையாகவும் நடந்துக்கிறதையும் இப்போ கூட கவனித்தேன். அவளை ஏன் அன்னைக்கு என் பேரை உன்னை எவ்வளோ அவமானப்படுத்தி உன் தன்மானத்தை சீன்ற அளவுக்கு பேசினதா கேள்விப்பட்டேன். அதுக்காக நீ கோபப்பட்டாலும் எங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்கு மருந்து கொடுத்துட்டு தான் போனேன். அப்போ தான் நீ மனசால் எந்த அளவுக்கு உயர்ந்தவன் அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அதனால் உன்னோட வழிகாட்டுதலை பெற அவனுக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா என் பேரனுக்கு கொஞ்சமாவது நிஜ உலகம் புரியும், பொறுப்பு வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்போ தான் அவனால் ஃப்யூச்சரில் எங்கள் குடும்பத்தை பாதுகாப்பாக பார்த்துக்க முடியும். கணபதி நிதானமாக சொல்லி முடிக்க அந்த ரூம் முழுவதும் அமைதியில் மூழ்கி இருந்தது. அந்த கொஞ்ச நேரத்திற்குள் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்த நிகழ்வுகளால் எல்லோரும் மூச்சு விடக்கூட மறந்து திகைத்து போய் நின்றார்கள். அவரது பேச்சில் கட்டுண்டு கிடந்த ஹரிஷும் ஒரு வழியாக சுயநினைவுக்கு வந்து, நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஜெயந்தை விட 2 வருஷம்தான் பெரியவன், நான் எப்படி அவனுக்கு வழிகாட்டியாக இருக்க முடியும் என்று கேட்டான். ஆனால் ஹரிஷனா, நீங்கள் என்னோட மென்டராக இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன். மெதுவாக சொல்லிவிட்டு மீண்டும் பணிவுடன் தலை குனிந்து கொண்டான் ஜெயந்த். அவன் அண்ணா என்று அழைத்ததில் ஹரிஷ் ஒரு நிமிடம் திகைத்து விட்டான். அவனை சுற்றி எத்தனையோ பேர் இருந்தாலும் நீரஜ் போன்ற 1-2 பேரை தவிர அவனை அண்ணா என்று கூப்பிடுபவர்கள் ரொம்ப குறைவு. புனித் கூட அவனை பேர் சொல்லி சாதாரணமாகத்தான் பேசுவான். ஸ்ரீதர், பாரி போன்றவர்கள் அவனை மாஸ்டர் என்று அழைத்தனர். இந்த நிலையில் ஜெயந்தின் அண்ணா என்ற அழைப்பு அவன் இதயத்தின் ஏதோ ஒரு பகுதியை ஆழமாக தொட்டது. ஆனால் தாத்தா, அது என்று ஹரிஷ் வாழ்க்கையில் முதல் முறையாக பதில் சொல்ல முடியாமல் திணற, ஹரிஷ் ப்ளீஸ், உங்ககிட்ட ஒரு அசாதாரணமான திறமை இருக்கிறத நான் பார்க்குறேன். என் பேரன் ஜெயந்தை வழி நடத்தவும் அவனுக்கு முன்மாதிரியாக இருக்கவும் நீதான் சரியான ஆளாக இருப்பேன்னு எனக்கு உறுதியாக தோணுது. கணபதி மனதார கூறினார். பாலா மரியாதையுடன் தன் அப்பாவின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார். அவர் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்றாலும் அவர் மனதிலும் இதேதான் இருக்கிறது என்பது அவருடைய முகத்தை பார்த்தாலே தெரிந்தது. ஹரிஷ் எப்படியாவது மகனை ஸ்டூடெண்டாக ஏற்றுக்கொள்வான் என்ற நம்பிக்கை அவரிடம் காணப்பட்டது. சிறிது நேரம் யோசித்த ஹரிஷ், நீங்கள் எல்லாரும் என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வைக்கிறத நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. ஆனால் என்னை பற்றின எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியாது. ஒருவேளை ஜெயந்த் என் கூட வந்தான்னா அவனோட பாதை அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஃப்யூச்சரில் என்னால் அவனை முழுமையாக பாதுகாக்க முடியாமல் கூட போகலாம். இதை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும் ஜெயந்த் என்று அழுத்தமான குரலில் கூறினான். அதை கேட்ட புனித் கண்களை விரித்து ஹரிஷை பார்த்தான். அட்டா பாவி, அவனை ஸ்டூடெண்ட்டாக சேர்த்துக்க சொல்லி அவனோட அப்பாவும் தாத்தாவும் காலை விழாத குறைய அவ்வளோ கெஞ்சுறாங்க. இவனடானா போகிற பாதை கஷ்டமாக இருக்கும், உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு ஏதோ கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன மட்டும் நீ அசிஸ்டண்ட்டாக வந்தே ஆகணும் அப்படின்னு அடம்பிடிச்சு கூட்டிகிட்டு போனா அப்போ என் உயிர் மட்டும் அவ்வளோ சாதாரணமாக போச்சா? மனதிற்குள் புலம்பியவன் ஹரிஷை தீயென முறைத்தான். தானாக போய்தான் ஹரிஷை வீணாக வம்புக்கு இழுத்து அப்படி ஒரு கண்டிஷனை போட வைத்தோம் என்பதை வசதியாக அவன் மறந்து விட்டான். அது மட்டுமின்றி ஏதோ ஒரு வகையில் புனித்தின் மீது ஹரிஷுக்கு ஒரு நம்பிக்கை உருவாகி இருந்தது. அவரிடம் தெரிந்த இன்னசென்ட் ஹரிஷை கவர்ந்ததால் தான் அவனை தன் அசிஸ்டண்டாக அழைத்து சென்றான். ஆனால் ஜெயந்த் விஷயம் அப்படி அல்ல. ஹரிஷ் முதல் முறை அவனை பார்த்தபோதே ஒரு திமிர் பிடித்த பணக்கார பையனாக அவன் தன்னை காட்டிக்கொண்டான். புனித்திற்காவது ஹரிஷை வெறுக்க சோபாவின் மீதான காதல் காரணமாக இருந்தது. ஆனால் ஜெயந்தோ காரணமே இல்லாமல் ஹரிஷை மட்டம் தட்டி பேசினான். அதனால்தான் ஜெயந்தை தன்னுடைய ஸ்டூடெண்டாக ஏற்றுக்கொள்ள ஹரிஷ் அவ்வளவு தயங்கினான். ஹரிஷ் ஜெயந்தை தன்னால் பாதுகாக்க முடியாமல் போகலாம் என்று வெளிப்படையாக உண்மையை கூறியதை கேட்ட கணபதி, அதை பற்றி நீ கவலைப்படாத ஹரிஷ், ஒரு நல்ல தலைமை அதை விட முக்கியமானது.
ஜெயந்துக்கு அவனோட உண்மையான திறமையை கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை அமைச்சிக்க ஒரு வாய்ப்பு தேவை. அது உன்னால் மட்டும்தான் தர முடியும் என்று அதற்கும் பின்வாங்காமல் தன் முடிவில் உறுதியாக இருந்தார். சரி, இங்கே இவ்வளோ வெளிப்படையாக சொன்னதுக்கப்புறம் என்னால் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும் என்ற ஹரிஷ் ஜெயந்தை திரும்பி பார்த்தான். நீ முதல்ல எந்திரிச்சு நில்லு. இந்த நிமிஷத்துலேருந்து உன்னை என்னோட ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்கிறேன். நான் இந்த ஊரில் இருந்து கிளம்பும்போது உன்னையும் என் கூட கூட்டிகிட்டு போகிறேன் என்று சிரித்த முகத்துடன் சொன்னார். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. உங்களை மாதிரி ஒருத்தர் எனக்கு மென்டாராக வந்திருக்கிறத நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சந்தோஷத்துடன் கூறிய ஜெயந்த் தரையில் இருந்து எழுந்து ஹரிஷுக்கு பக்கத்தில் நின்றான். அவர்கள் இருவரையும் ஒன்றாக பார்த்த கணபதியின் கண்களில் நிம்மதி தெரிந்தது. நிச்சயமாக ஹரிஷ் ஒரு சாதாரண மனிதன் இல்லை என்பதை அவர் ஏற்கனவே யூகித்திருந்தார். இத்தனை வருட பிசினஸ் அனுபவம் அவருக்கு மனிதர்களை கணிக்க கற்றுக் கொடுத்திருந்தது. அவரை பொறுத்தவரை ஹரிஷ் இப்போது உலகத்தின் கண்களுக்கு தெரியாமல் மண்ணுக்குள் புதைந்திருந்த பட்டை தீட்டப்படாத வைரமாக இருந்தான். ஒரு நாள் வரும்போது அவனுடைய உண்மையான திறமை இந்த உலகத்திற்கு வெளிப்படும். அந்த நேரம் வரும்போது கணபதியின் குடும்பம் அவனுக்கு பக்கத்தில் கம்பீரமாக துணை நிற்பார்கள். அதன் மூலம் அவர்களும் பயனடைவார்கள். இன்னும் அவருக்குள் பல கனவுகள் இருந்தது. அவர் ஆசைப்பட்ட விஷயம் நல்லபடியாக முடிய அப்போதுதான் விருந்தினர்களை பார்த்த பாலா அவர்களை உபசரித்து சாப்பிட அழைத்துச் சென்றார். எப்படியும் இன்றைக்கு இங்கு நடந்த விஷயம் ஊர் முழுவதும் பரவிவிடும் என்று அவர்களுக்கு தெரியும். அது எல்லாவற்றையும் விட அவர்களுக்கு தங்கள் குடும்ப வாரிசின் எதிர்காலம்தான் முக்கியமானதாக இருந்தது. அதற்காக என்ன செய்யவும் அவர்கள் தயாராக இருந்தார்கள். எங்களோட விருந்துக்கு வந்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதை நான் கண்டிப்பாக மறக்க மாட்டேன். கணபதி எல்லோருக்கும் சந்தோஷமாக நன்றி கூறினார். அவர் இப்போது மிகவும் நல்ல மனநிலையில் இருந்தார். இந்த பார்ட்டியை உண்மையிலேயே ரொம்ப நல்லா ஏற்பாடு செஞ்சுருக்கீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்னும் ரொம்ப வருஷம் நீங்கள் இதே மாதிரி நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும். அவ்வளவு நேரம் அமைதியாக நடப்பதை கவனித்துக் கொண்டிருந்த மணிவேல் பணிவுடன் கூறினார். இப்போதைக்கு ஹரிஷ் அவருடைய மகனுடைய ஸ்தானத்தில் இருந்தான். கணபதி ஹரிஷை இந்த அளவுக்கு உயர்வாக நினைத்தால் அது அவர்களது குடும்பத்திற்கும் சேர்த்து பெருமையை தரும். அதனால் அப்போது நடந்த நிகழ்வு அவருக்கும் சந்தோஷத்தை தான் கொடுத்தது. அந்த மேஜையில் உட்கார்ந்திருந்தவர்களில் நடந்த விஷயத்தை பார்த்து சந்தோஷப்படாமல் மோசமான மனநிலையில் இருந்தவர்கள் 2 பேர்தான். ஒருவர் சிவபாலன், இன்னொன்று கிருபா. இந்த ஊரை பொறுத்தவரை ஹரிஷ் மணிவேல் குடும்பத்தின் உறவாக அடையாளம் காணப்படுவதால் கணபதி குடும்பத்தார் ஹரிஷை முன்னிறுத்தி மணிவேலுடன் இன்னும் நெருக்கமாவார்கள். அதனால் இயல்பாகவே மணிவேல் குடும்பத்திற்கும் கணபதி குடும்பத்திற்கும் இடையில் பிசினஸ் தொடர்புகள் ஏற்படும். இதனால் மணிவேலின் குடும்பம் உயர்ந்து அந்த ஊரில் இருக்கும் மற்றொரு பெரிய குடும்பமான தங்களின் நிலை கீழிறங்கி விடுமோ என்று சிவபாலன் கவலைப்பட்டார். இது ஹரிஷை வைத்து அவரது மனதிற்குள் போட்டு வைத்திருந்த திட்டங்களில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை பற்றி யோசித்தவருக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் புனித், அவனுக்கும் ஹரிஷுக்கும் இடையில் இருந்த இடைவெளி அதிகமாகிக் கொண்டே போனதில் மனதளவில் சோர்வடைந்தான். ஹரிஷ் என்ற வைரத்தோடு ஒப்பிடும்போது தான் ஒரு சாதாரண கண்ணாடி கல்லை போன்றவன் என்ற தாழ் உணர்ச்சி அவனுக்கு ஏற்பட்டது. அதனால் ஷோபா ஒரு நாளும் தன்னை கணவனாக ஏற்றுக்கொள்ள மாட்டாள் என்று அவன் பயந்தான். அதிலும் இப்போது கூட ஷோபா கண்கள் மின்ன ஹரிஷை பார்த்து கொண்டிருப்பதை கண்டதும் அவனுடைய மனதில் இன்னும் கோபம் அதிகமானது. அவர்களுக்கிடையே பேசப்பட்ட திருமண விஷயத்தில் ஹரிஷ் ஏற்கனவே தன்னுடைய நிலைப்பாட்டை அவளிடம் தெரிவித்து விட்டது புனித்திற்கு தெரியாது. அதனால் அவன் அவர்களை ஒரு தவறான கண்ணோட்டத்தில் தான் பார்த்தான். என்னதான் மணிவேல் ஹரிஷை தன் மகன் போல என்று கூறினாலும் அவர்களுக்கிடையில் எந்த இரத்த சம்பந்தமும் இல்லை என்பதால் அவனால் ஷோபா விஷயத்தில் நம்பிக்கையுடன் இருக்க முடியவில்லை. இதற்கிடையில் கிருபாவோ பல்லை கடித்துக்கொண்டு ஹரிஷை முறைத்தாள். என்ன காரணம் என்று தெரியாமல் அவளுக்கு ஹரிஷை முதலில் இருந்தே பிடிக்கவில்லை. அதிலும் அவளுடைய அப்பா ஹரிஷை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடியதால் இன்றைய பார்ட்டியை பயன்படுத்தி எல்லோர் முன்னிலையிலும் அவனை அவமானப்படுத்த வேண்டும் என்று திட்டம் போட்டிருந்தாள். ஆனால் கணபதி திடீரென்று இப்படி ஒரு முடிவெடுப்பார் என்று அவள் சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை. அவள் நினைத்ததற்கு எதிர்மாறாக அங்கே எல்லாம் தலைகீழாக நடக்க அந்த ஏமாற்றத்தை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. கொஞ்ச நேரத்தில் ஹரிஷை பார்க்க கூட பிடிக்காமல் தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். தன்னுடைய யோசனையில் மூழ்கியிருந்த சிவபாலன் அப்போதுதான் புனித்தை கவனித்தார். இன்னும் எதுக்காக அங்கே தனியாக நின்றுகிட்டு இருக்க? சீக்கிரம் வந்து ஹரிஷ் பக்கத்தில் இரு என்று அவனுடைய தலையில் தட்டி கூறியவர், முன்னாடி கூட நான் உன்னை அரை மனசோட தான் ஹரிஷோட அனுப்பி வச்சேன். ஆனால் உனக்கு கிடைச்சிருக்கிறது எப்பேற்பட்ட அதிர்ஷ்டம்னு இப்போ தான் புரியுது. ஒழுங்காக அந்த சான்ஸை பயன்படுத்தி ஹரிஷ் கிட்ட இருக்கிற டேலண்ட்டில் பாதியாவது கற்றுக்கிட்டு வா. அதை விட்டுட்டு இன்னும் உலகம் புரியாமல் விளையாட்டுத்தனமாக சுற்றிக்கிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக இந்த குடும்ப பொறுப்பை நான் உங்ககிட்ட தரவே மாட்டேன் என்று யாருக்கும் கேட்காமல் மெதுவான குரலில் அறிவுறுத்தினார். அதற்கு புனித் எதுவும் கூறாமல் அமைதியாக இருக்க, இந்த விஷயத்தில் தானாகத்தான் இறங்கி ஏதாவது செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்த சிவபாலன், ஹரிஷ்
உங்ககிட்ட நானும் ஒரு உதவியை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். என்னோட பொறுப்பில்லாத மகனை இன்னும் 3 வருஷம் நீ தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். எங்கள் குடும்பத்தோட அடுத்த தலைவன் அவன்தான். அதுக்கான தகுதிகளை அவன் வளர்த்துக்கணும். இந்த விஷயத்தில் உன்னால் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் என்று நேரடியாக ஹரிஷிடம் கேட்டார். நிச்சயமா மாமா, நீங்கள் இனிமே புனித்தை பற்றி கவலையே படாதீங்க. அவனை பார்த்துக்க வேண்டிய முழு பொறுப்பும் என்னோடது என்றவன், என்ன புனித், மாமா சொல்கிறதெல்லாம் கேட்டல, இனிமேலாவது என்கிட்ட பார்த்து நடந்துக்கோ என்று புனித்தை பார்த்து கண் சிமிட்டியபடி கூறினான். ஏன் ஹரீஷ், இவன் உங்ககிட்ட ஏதாவது மரியாதை குறைவாக நடந்துக்கிட்டானா? எனக்கு அப்போவே தெரியும் இவன் இப்படி தான் இருப்பான்னு. ஏன்டா இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இருக்க? அத்தனை பேர் முன்னிலையிலும் சிவபாலன் புனித்தை திட்ட, அப்பா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா என்று பல்லை கடித்தபடி அடிக்குரலில் சீறினான் புனித். அவனுக்கு தலைவலிப்பது போல இருக்க 2 கைகளாலும் தலையை அழுத்தி பிடித்து கொண்டான். டே ஹரீஷ், நேரம் பார்த்து பழி வாங்கிட்டல, இரு, எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காமல போயிடும், அப்போ உன்னை வச்சுக்கிறேன் என்று முணங்கிய புனித் ஹரிஷை ஓரக்கண்ணால் முறைத்தான். அப்பா மற்றும் மகனின் நடவடிக்கைகளை பார்த்த ஹரிஷுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. கஷ்டப்பட்டு தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்டவன் அங்கிருந்த மற்றவர்களுடன் சாதாரணமாக பேச முயற்சி செய்தான். அந்த ஊரின் முக்கியமான 3 குடும்பங்களும் ஒரே இடத்தில் அமர்ந்து நெருக்கமாக பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த ஊர்க்காரர்கள் தங்களுக்குள் கதை கட்டத் தொடங்கினார்கள். அதேபோல அங்கு ஹரிஷுக்கு கிடைத்த மரியாதையும் அவர்களுக்கு வித்தியாசமாக இருக்க ஆளாளுக்கு ஒரு கற்பனை கோட்டையை உருவாக்கி மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டார்கள். அப்போது ஏதோ நினைத்து கொண்ட யமுனா தன் கையில் இருந்த சாப்பாட்டு தட்டை கீழே வைத்துவிட்டு ஹரிஷை பார்த்தாள். ஹரிஷ், உனக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறதுனால நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா என்று அவள் கேட்க, தாராளமாக கேட்கலாம், என்னன்னு சொல்லுங்க ஆண்டி என்றான் ஹரிஷ். இல்லை, உனக்கு ரேடியன்ஸில் இருக்கிற யாரையாவது தெரியுமா? யமுனா சட்டனாக கேட்க தண்ணீர் குடித்து கொண்டிருந்த ஹரிஷுக்கு புறை ஏறியது. சிவபாலனை தவிர அந்த டேபிளில் இருந்த எல்லோரும் திகைப்புடன் யமுனாவை பார்த்தனர். அம்மா, என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? கணபதி தாத்தா அவனை பற்றி உயர்வாக நினைக்கிறாருன்னா அதுக்காக ரேடியன்ஸில் இருக்கிறவங்களெல்லாம் அவனுக்கு தெரியும்னு அர்த்தம் இல்லை. ஏதோ அவனுக்கு கொஞ்சம் ஹெர்பல் மெடிசன் தயாரிக்க தெரியுங்கிறதுனால இவங்க எல்லாரும் ஏதோ 8வது அதிசயம் மாதிரி அவனை ட்ரீட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்குலாம் அவன் ஒன்றும் வர்த் இல்லை, கிருபா எரிச்சலுடன் கூறினாள். கிருபா, நீ உன் வாயை கண்ட்ரோல் பண்ணவே மாட்டியா? மணிவேல் அவ்வளவு பெரிய கூட்டத்தில் வைத்து மகளை சத்தமாக திட்ட முடியாமல் பல்லை கடித்தார். பிறகு அந்த டேபிளில் இருந்தவர்களை மன்னிப்பு கேட்கும் விதமாக பார்த்தவர், கணபதி சார், அவள் ஏதோ புரியாமல் பேசிகிட்டு இருக்கா, நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டார். பரவாயில்ல மணிவேல், என்னால் புரிஞ்சுக்க முடியுது, இந்த கால பசங்களே இப்படி தான், எல்லாத்துலேயும் அவசரம் என்று கணபதி புன்னகையுடன் பதில் கூறினார். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.